ஃப்ரெண்ட்ஸ் இதோட குவாலிட்டி பற்றி நான் பேசியே ஆகணும். நான் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வியர் பண்ணி நடந்து பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் கொடுத்து ஒரு காசு கொடுத்து ஒரு ஷூ ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாய் நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக் தமிழ் சென்னை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒரு ஸ்போர்ட்ஸ் சாண்டல்லாம் வாங்கியிருக்கோம். நம்ம அதை தான் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி குவாலிட்டி பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நீங்கள் ஒரு வாக்கிங் போவீங்க, நீங்கள் ஜாகிங் போவீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது வாக்கிங் ஜாகிங் யாராவது போகிறாங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக் அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபஸ்ட் நான் சைஸ் காமிச்சிட்றேன் பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சைஸ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8. இதோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக். இது அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இது. சரி, ஓகே, பிரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட பிராண்டிங் போட்டுருக்காங்க ஸ்ட்ரைக்கர்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வச்சா சரியாக ஃபோக்கஸ் ஆகலை. பார்க்கவே நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் சாண்டல்னால் நல்லா பார்க்குற லுக்காக இருக்கும். அதுதான் நான் மெயினாக வாங்கினது. வெளியே போனால் ஃபங்க்ஷன் என்ன போனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபங்க்ஷன்ஸ் இல்லை எங்கே போனாலும் சரி தனியாக தெரியும், அந்தளவுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா. சரி, ஓகே, பிரித்து பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு, அப்புறம் குவாலிட்டி பார்த்தலாம். ஓகேவா? சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணு போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப் க்ளீன், அப்புறம் வாட்டர் ப்ரூஃபு, அப்புறம் ப்ரீத்தபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கப் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைப் க்ளீன், அதாவது நம்ம தொடச்சி தான் க்ளீன் பண்ணணுமா, நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் க்ளீன் பண்ணக்கூடாது இதை. சரி, ஓகே, இதை குவாலிட்டி பற்றி செக் பண்ணிடலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஏதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ வருது. வெல்க்ரோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாடுன்னு அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பேஸ்டிங் மாதிரி தான் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேஸ்டிங் தான் இது. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா சூப்பராக இருக்குதுக்கு. நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணாண்டா இதை எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் பேக்கில் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறத பேக்கில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இங்கேயே போட்டுருக்காங்க. அப்புறம் சைஸ் நம்பர் 8 போட்டிருக்காங்க. பாட்டம் இதுதான். இது பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து எங்கேயும் ஸ்கிட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த பல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு ஸ்கிட்னஸ் அங்கேயும் ஸ்கிட் ஆக வச்சுரு. உங்களுக்கு நல்லா க்ரிப் கிடைக்கும். எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்போர்ட்ஸுன்றதுனால ரன்னிங் எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஜாகிங் வாக்கிங் போகிறனாங்களோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா குஷன் பார்த்தீங்கன்னா அது முக்கியம் சொல்லணும். இந்த குஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது செம்மையாக இருக்குது. அந்த காலுக்கு பார்த்தீங்கன்னா குஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு. வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 606 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியர்ஸில் வாங்கினது. பட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரில. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துட்டு அப்புறம் நான் அதை பெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பெண்டு என்ன தெரியுதான்னு பார்க்கலாம். எதாவது சரியாக ஜூம் ஆகலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை தெரில எனக்கு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்டிங் பிடிச்சிறாங்க. இது ஆக்சுவலி நம்ம ஷூ மாதிரி பெண்ட் பண்ணால் கூட இதில் ஒன்றும் தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இது பார்த்தீங்கன்னா குஷன்றதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லை. நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அதையும் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. அந்த செப்பலையும் இது வந்து பிளாக். இது இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இதில் பார்க்குறது எப்படி தெரியுது, நல்லா தெரியுது அவங்க பிளாக். இது பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் இருக்குது உள்ளே இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா பிளாக். இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஒரு ஸ்போர்ட்ஸ் சாண்டல் தான் இது. நல்லா லுக்காகவும் இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டி வியர் பண்ணுறதுனா கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் அதில் ஃபுல் வியூ காமிச்சிடறேன் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. இது பாட்டம். இது இதோட சைடு வியூ பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடு வியூ தான்
டாப் ஆங்கிள் இது. ஒரு பேக் வீவ் இது, பேக் வீவ். ஓகே, அப்புறம் இதோட ஃப்ரண்ட் வீவ் இது, அப்புறம் அதோட லெஃப்ட் வீவ் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஓகே, இதை ரிமூவ் பண்ணி காமிச்சிட்றேன். எப்படி உள் சைடு எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க நீங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் உள் சைடு. இன்சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி சைடில் நல்லா குஷன் மாதிரி நல்லா இருக்குது. வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் நினைக்கிறேன். ஏன்னா பேஸ்டிங் வந்து அவுட் சைடில் வெளியே வராது. ஃப்ரெண்ட்ஸ் இதோட குவாலிட்டி பற்றி நான் பேசியே ஆகணும். நான் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 minutes முன்னாடி வியர் பண்ணி நடந்து பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குஷன் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம தரையில் நடக்கிற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரியலி இது அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் இவ்வளோ நான் வந்து ஷூவில் தான் ஃபீல் பண்ணிக்கிறேன். நான் ஒரு நைக் ஷூ, அடிடாஸ் ஷூ, நான் அந்த பூமா ஷூ நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா நான் இதில் இப்போது ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஒரு 2000 rupees கொடுத்து ஒரு காசு கொடுத்து ஒரு ஷூ, ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதை வந்து பார்த்தா நான் அவ்வளோ இதில் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபை ஆள் கொடுத்துருங்க. அப்புறம் நான் போட போகிறேன் இது மாதிரி சூப்பர் கண்டென்ட்லாம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.